தனக்குத்தானே கழுத்தை அறுத்துக்கொண்டு கொலை முயற்சி நடந்ததாக நாடகமாடிய 6ஆம் வகுப்பு மாணவனின் செயல் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது? மாணவனின் செயலுக்கு காரணம் என்ன? இச்சம்பவத்தின் பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ளது அருணாச்சலபுரம். இப்பகுதியைச் சேர்ந்தவர் முனியப்பன். இவர் அப்பகுதியில் ஹோட்டல் நடத்தி வரும் நிலையில் இவருடைய 11 வயது மகன் முனீஸ்வரன் வத்தலகுண்டில் உள்ள அரசு உதவி பெறும் ஒரு தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் இன்று காலை பள்ளி சென்ற மாணவன் பள்ளி அருகே கழுத்தில் ரத்த காயத்துடன் நடந்து சென்றுள்ளார். அருகில் இருந்தவர்கள் விசாரிக்கவே தன்னை முகமூடி அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் சிலர் கழுத்தை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்று விட்டதாக கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் கழுத்தில் ரத்த காயத்துடன் இருந்த பள்ளி மாணவனை மீட்டு வத்தலகுண்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து மாணவனின் குடும்பத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வத்தலகுண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இச்சம்பவம் நடந்ததாக கூறப்படும் இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் மாணவன் கூறிய தகவல்கள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானது என்பது தெரியவந்துள்ளது. சிசிடிவி காட்சிகளில் மாணவன் தனக்குத்தானே கழுத்தை அறுத்துக்கொண்டு பிறகு வந்து அங்கிருந்த நபர்களிடம் பேசியது பதிவாகியிருந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாணவனிடம் காவல்துறையினர் எதற்காக கழுத்தை அறுத்துக்கொண்டு நாடகமாடினார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் அறிவியல் வீட்டுப்பாடம் எழுதாமல் விட்டுவிட்ட நிலையில் எழுதாமல் பள்ளிக்கு சென்றால் ஆசிரியர் தன்னை கண்டிப்பார் என்பதால் அச்சத்தில் ஆசிரியரிடமிருந்து தப்பிக்க தானே பிளேடால் கழுத்தை அறுத்துக்கொண்டு நாடகமாடியதாக கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இச்சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது.